ஹாய், திஸ் இஸ் சுபா. நான் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் பேசுகிறேன். ஸோ என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வெர்ஸ் ஆஃப் சுபா, அதாவது யூனிவர்ஸோட ஷார்ட் வந்து வெர்ஸ். ஸோ அதுதான் நான் என்னோடய சேனலுக்கு நேமாக வச்சுருக்கேன், வெர்ஸ் ஆஃப் சுபா. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க இன்றைக்கி விலாங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி பிடிக்கும் போதே எப்போதுமே எலுமிச்சம்பழம் எடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியல. மாடு கட்டும்போது பார்த்திங்கன்னா என் கண்ணில் பட்டுருச்சு. சரின்னு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்றை எடுத்தா அந்த பக்கமும் கிடந்துச்சு. சரின்னு அதையும் போய் எடுத்தேன். எடுக்கும்போது பாருங்கள், அந்த முருங்கை மரத்துக்குள்ளே கிடக்குது. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி போட்டதான், மழை பெஞ்சதும் துளுத்துக்குச்சு. அப்படியே மரத்து மேலே இருக்கிறது 1 2 பறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா ஒன்றை தொட்டால் இன்னொன்று கீழே விழுந்துருச்சு. சரின்னு 4 பழத்தை எடுத்தேன். எடுத்துட்டு இப்படி திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு முள் டொங்குன்னு தலையிலே கொட்டிடுச்சு. என்னடான்னு பார்த்தா என்னையும் பறிச்சுட்டு போன்ட்டு இத்தனை பழங்களும் தலைக்கு மேலே தொங்குது. சரி, அதுவாக விழுகட்டுமா இல்லை நானாக பறிக்கட்டுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்மாட்ட கேட்டக்கு இல்லை அதுவாக விழுகட்டுன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காட்டில் மாடு அழகாக கட்டி கிடந்துச்சுங்க. காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று, ஆடி காற்று. இப்போவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான காற்று சத்தம் பாருங்கள். அப்படியே பைனாப்பிள் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சுங்கிற போல பாதி எலி தோண்டி நாசம் பண்ணிடுச்சு. அதனால் அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை இருக்குல்ல, யாருக்கெல்லாம் தெரியும் வல்லாரைக்கீரை? இது வந்து மெமரி பவரை அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். யார் வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த வல்லாரையை பறித்து துவையலோ இல்லை சட்னியோ பண்ணி கொடுங்க. சூப்பராக ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இவனோட பேர் பார்த்திங்கன்னா சீனு கிடையாது, சீமு அவனோட பேர். எங்கள் ரோஹித் வச்ச பேர். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று. இந்த காற்றுக்கு மாங்காய் கொட்டாமல் இருக்குதுன்னா ஆச்சரியந்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது தரமாட்டாளா அப்படின்ற மாதிரியே இது பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கப்புக்குள்ளே பார்த்துச்சு, கப்பில் என்ன இருக்குது அப்படின்னு. தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் குடிச்சிட்டு மொட்டையாக்கி போட்டுருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இன்னும் இந்த காற்று அடிக்குது, இந்த காற்றுக்கு விழுகாமல் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாங்காயாவது விழுகுங்க, ஒன்றுமே விழுகலை. அப்புறம் இவ பார்த்திங்கன்னா நீ இப்படி வீடியோ சுற்றி எடுத்துக்கிட்டே இரு, நான் உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இது தானே வேலை, உனக்கு அதுதானே வேலை அப்படின்ற மாதிரி என்னை பார்த்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வீடியோ எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. சரி அப்படின்ட்டு நானும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவுமே விடலை. நீ என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறியே, போவியா மாட்டியா அப்படின்ற மாதிரியே என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. காற்று பாருங்கள், பயங்கரமான காற்று. ஆடி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் 4 நாள் இருக்குது ஆடி ஆரம்பிக்க. ஆனால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஆடி காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள், அப்படி கேட்குதா பாருங்கள் காற்று. வேற என்னங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் பிடிச்சா லைக்கையும் தட்டுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கு பார்ப்போம்.